ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்க போகிறார். அதற்கு முன்னோட்டமா ஒரு லட்சணையும் பாடலையும் ரிலீஸ் பண்ணி செய்தியாளர் சந்திப்பில் நடத்தியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவர்கிட்ட வைக்கப்பட்ட ஒரு கேள்வி, சார் இது ரொம்ப குழப்பமாவே இருக்கு, என்னதான் சார் நடக்குது அதிமுகல? ஒரு பக்கம் பாஜக வந்து கூட்டணி ஆட்சின்றாங்க, ஒரு பக்கம் நீங்க வாயை திறக்காம இருக்கீங்க, ஆனா உங்க நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இல்ல அப்படின்றாங்க. உங்க நிலைப்பாடு என்ன சார்? ஒற்றை புள்ளியில வந்து சொல்லிடுங்க சார், கட்டண்டா சொல்லிடுங்க சார் அப்படின்னா அவர் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. அப்பவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழுப்பதலான பதில தான் சொன்னாரு. ஓப்பனா அவர் வந்து என்ன பண்ணல, சொல்லவே இல்லை அப்படின்றத நிதர்சனம் உண்மை. என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு போயிட்டாரு, இங்க என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்ட பிறகு எதுக்கு தேவையில்லாம நீங்க குழப்பின்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு கேட்கிறாரு. ஆனா இங்க நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெல்ல தெளிவா என்ன பண்ணணும், வெளிப்படணும். நமக்கு கேள்வி கேட்கப்படுது, நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல, அதை யாரும் மறுக்கவே இல்லை, அமித்ஷாவை யாருமே மறுக்கவே இல்லை. ஆனா கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில எங்க கூட்டணி கட்சி இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதை தான் நாங்க கேட்கிறோம், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னா சொல்லவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அமித்ஷா வாயே மாத்தி மாத்தி பேசுச்சு. என்ன சொன்னாங்க? கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் அதிமுக இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷாவை. இப்ப அமித்ஷாவை வேற மாதிரி சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி? இதை தவிர்த்துட்டு இந்த லட்சணை எல்லாம் வெளியிட்டாருங்களா, அடுத்த நம்ம இப்படி ஸ்கிப் ஆகும். டிடிவி தினகரன் அவர் ஒரு பிரஸ் மீட் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு முதலமைச்சர் அப்படின்றத எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவாரு, அதை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. என்னதான் சார் நடக்குது அதிமுக பாஜக கூட்டணியில அப்படின்றது ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாரு, இன்னொரு பக்கம் பாஜக என்ன சொல்லுது, அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சரை நாங்க தேர்ந்தெடுப்போம்ன்றாங்க. கூட்டணி கட்சியான டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, இன்னும் முதல் வேட்பாளர் யாருன்னு தெரியல, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு எங்க கூட்டணியில இருந்து ஒரு முதலமைச்சரை நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்றாருல, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாருல, இந்த சுற்றுப்பயணத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மட்டும் அழைப்பு கொடுக்கவே இல்லையே, ஏன் அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, எனக்கு கூட்டணின்னு பாத்தீங்கன்னா பாஜகவும் தமாகவும் இன்னும் சில பல கட்சிகளும் தான், ஆனா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இல்ல அப்படின்றதும் இருக்காரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் பிரிக்கிறாரோ அப்படின்றதான் பார்க்கப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் தான் அழைப்பு கொடுத்துருக்கணும், அதுனா நீங்க பாஜகவுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா பாஜகவை மீறி இவர் ஒண்ணுமே செயல்பட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு டிடிவி தினகரனும் வேணாம் ஓபிஎஸ் வேணாம்னு ஆரம்பத்துல நாங்க சொன்னோம், கூட்டணிக்குள்ளேயே வேண்டாம். ஆனா பாஜக தான் வலுக்கட்டாயமா இவங்களை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. இப்பவும் நான் சொல்றேன், எங்க கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இல்லாதவர் தான் எங்களுடைய கூட்டணி அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. இதற்கு எதிர்வினை ஆற்றுகிற விதமா எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான கண்டனங்கள் எழும்புது. ஆணவத்தில் ஆடாத சார், ரொம்ப பார்த்து பயங்கரமா இருங்க, ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இல்லைன்னா அதிமுக தென் மாவட்டங்கள்ல ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் என்ன பண்ணிருக்கு, எழும்பி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அதுதான் கூட. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல நீங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை தவிர்த்துட்டு நீங்க அரசியல் செய்ய முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை, கள நிலவரம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, எனக்கு பாஜக மட்டும் போதும், அதிமுக கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மட்டும் போதும், டிடிவி தினகரனும் வேணாம் ஓபிஎஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, எங்களுக்கு அழைப்பு வரல, நாங்க எதுக்கு போனோம், மதியாதார் வாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்குது சார், அதனால அவர் எங்களை கூப்பிடல, அதனால நாங்க போக மாட்டோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. பிளஸ் இதை தவிர்த்துட்டு நான் தான் முதலமைச்சர் அப்படின்றதையும் அவர் என்ன பண்ணாரு, பிரகடனப்படுத்தியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதனால எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, இல்ல நாங்க முதலமைச்சர் வேட்பாளரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம், அது யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. முதல்ல நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்களா,
இந்த கூட்டணி ஜெயிக்குதா பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்க யாரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிடிவி தினகரன் சொல்றதை வச்சு பார்த்தா தெரியுது. முதல்ல இங்க ஒரு படத்துல பொன்னம்பலம் சொல்லுவார்ல, முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும். அது மாதிரி முதல்ல நீங்க ஒன்றா இருக்கணும், அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கணும், அதுக்கப்புறம் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் யார் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் டிடிவி தினகரன் சொல்றாரு. ஆனா இப்பவே நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி பீத்திக்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்ற கருத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா டிடிவி தினகரன் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, இன்னும் முதலமைச்சர் யாருன்னு டிசைட் பண்ணல சார், அதுக்குள்ள நான் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லலாம்? அதை நாங்க ஏத்துக்கணும்ல. எப்படி இவரு நாங்க கூட்டணியில இல்ல இருக்கிறோம் அப்படின்றதை அவர் ஏத்துக்கலையோ, ஆனா நாங்க ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் ஆகலாம் கூட்டணி சார்பா? அது முடியாது சார். முதல்ல அவங்க எங்களை ஏத்துக்கணும், நாங்க கூட்டணியில இருக்கிறோம்ல, எங்களை ஏத்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க அதை ஏத்துக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் டிடிவி தினகரன் பேசுறாரு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்றது ரொம்ப மோசங்க, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கூட்டணி கட்சி அப்படின்னு வந்தா நீங்க நீங்க திமுகவை என்ன பண்ணணும், வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓர் அணியில திரண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் ஓர் அணியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இணைக்க மாட்டீங்க? அந்த கேள்வி வருமா இல்லையா சார்? ஏன்னா இப்ப அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த ஓட்டு யாருக்கு பாதிப்பாகும்? அதிமுக ஓட்டே இருக்காது. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியே போயிட்டாங்கன்னா அதிமுக ஓட்டே இருக்காது. அவங்க இருக்கதான் அதிமுக ஓட்டு இருக்கு. உண்மையிலேயே நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இரட்டை இலை சின்னம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கலன்னா அவர் ஓட் பேங்க் கம்மியாயிரும். யாருன்னே தெரியாது. அந்த சின்னமே நீங்க சுயேட்சை சின்னம் போய் கொடுத்து நின்னு பாருங்க சொல்ல ஒழுங்க. ஒவ்வொரு அதிமுக வேட்பாளர் எங்களுக்கு பலமா இருக்கு, மக்கள் இருக்கிறாங்க, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பீத்திக்கிறார்ல, போய் சுயேட்சையா சின்னத்தை வாங்கி நிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஓபிஎஸ் நின்னார்ல ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா சின்னத்தை வாங்கி எத்தனை ஓபிஎஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணீங்க. அந்த சின்னத்துக்கு ஈக்குவலா இன்னொரு சின்னத்தை போட்டு எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணீங்க. ஆனா இருந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தார்ல, உங்களை தள்ளிட்டு 2வது இடத்துக்கு வந்தார்ல, அந்த கட்ஸ் அந்த ஓபிஎஸ் மனுஷனுக்கு இருக்குதுப்பா. ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்குதா? நிக்க சொல்லுங்க, சுயேட்சை சின்னத்துல நிக்க சொல்லுங்க. இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இல்ல, வேட்பாளர்களுக்கு இல்ல, சுயேட்சை சின்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நிக்க முடியுமா? அப்படி நின்னு அவர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா அவர் தான் தான தலைவன், அவர் தான் அம்மாவுக்கு அடுத்தது, அவர் தான் உண்மையான பொதுச் செயலாளர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, வரவேற்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனா இவரு இரட்டை இலை சின்னம் அப்படின்ற ஒரு சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு தான் தான் பெரிய ஆளு, என்னை தவிர்த்துட்டு யாரும் வரக்கூடாது, ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது, டிடிவி தினகரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. ஆனா இது எல்லாமே இந்த உண்மைத்தனத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் தான் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே எடப்பாடி பழனிசாமியே இரட்டை இலை சின்ன இல்ல சுயேட்சை சின்ன நின்னார்னா அவரே தோத்து போவார், டெபாசிட் இழப்பாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆனா இவர் என்ன பண்றாரு, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்க மாட்டேன், அவரு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றீங்க, சூப்பர். அதுல எந்த வித மாற்று கருத்துல முதல்ல உங்க கட்சியை பாஜக கிட்ட இருந்து மீட்டுக்குங்க, உங்க நிர்வாகிகளை பாஜக பிடியிலிருந்து விலக்குங்க, அதுக்கப்புறம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற விஷயத்தை நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவா கேட்கப்படுது. ஏன்னா உண்மையிலேயே அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல எப்படி இருந்த கட்சி, ஆனா இப்ப எப்படி இருக்குது? விவேக் ஒரு படத்துல சொல்வார்ல, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆயிருச்சு பாஜக பிடியில போயிட்டு. முதல்ல பாஜக பிடியில இருந்து அதிமுகவையும் நிர்வாகிகளும் பாதுகாத்து மீட்டு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாத்துக்கலாம், மீட்டுக்கலாம் அப்படின்ற சொல்ல தோணுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.